सभी को जय मसीह की। मैं आशा करता हूँ आप सब लोग अच्छे हैं। आज हम लोग हमारे बीच में आंटी जी को स्वागत करेंगे और हमारे बीच में वचन को बांटने के लिए आंटी प्रेस लो। आंटी பிரைஸ் லார்ட் பிரைஸ் आंटी லார்ட் स्टार्ट मैडम। ஸ்டார்ட்மா பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் இன்னைக்கு காலை सभी को जय வேளையில मसीह की। இந்த காலை வேளையில இந்த தியானத்துக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ध्यान करने से पहले हम एक प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த இரவெல்லாம் நல்ல நிலைப்பாறுதலை கொடுத்து காலையில உடைய சமூகத்துல வந்து உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் உண்மை நினைக்கும்படியாய் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைக்கு கூட நம்ம கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். आज भी हम लोग कोलोसियों का 3रा अध्याय का 1 से लेकर 4 पदों को हम ध्यान करने वाले हैं। இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, எதிர்கால மகிமையில ஒரு நம்பிக்கை, அதாவது வரப்போகிற ஒரு மகிமையான காரியம் இருக்கு, அதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறது. यहाँ पर क्या है, आने वाले दिनों में हमारे लिए जो मिलने वाला है उस पर एक बहुत बड़े विश्वास रखने के बारे में जिक्र किया गया है। நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும்போது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். क्योंकि कोई प्रकार का भरोसा नहीं है, ऐसे दुनिया में हम लोग जी रहे हैं। இன்னைக்கு படுக்கிறோம், நாளைக்கு எழுந்துக்கோமா என்னவோ அப்படின்னு நம்முடைய கையில இல்ல, அது ஆண்டவருடைய கரத்துலதான் இருக்கு. क्योंकि आज हम लोग सो जाते हैं, उठते हैं कि नहीं उठते हैं आपको पता नहीं चलता है, क्योंकि ये सारा चीज परमेश्वर के हाथों में है। அப்படிப்பட்டதான் இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसे दुनिया में हम लोग आज जी रहे हैं। ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, एक विश्वास ही नहीं है ऐसे एक दुनिया परिस्थितियों में। இன்றைக்கு இந்த உலக மக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து செல்வத்துல, வெற்றியில, அப்புறம் பெரிய பெரிய சாதனைகள்ல இதுல வந்து நம்பிக்கையா அவங்க தேடுறாங்க. आज के इस दुनिया के लोग जो है धन संपत्ति में, अच्छा नाम कमाने के इस रास्ते में ही वो जी रहे हैं। எல்லாமே கிடைச்சா கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெறுமையாதான் இருக்குது, எம்டியா இருக்கு. सब मिलने के बाद भी इनका जिंदगी जो है आज भी अधूरा ही है। உண்மையான நம்பிக்கை இந்த உலகத்துல எதுலயுமே இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில நம்ம வந்து முடிவுக்கு வரோம். क्योंकि इस दुनिया में कोई प्रकार का ऐसा चीज नहीं है जिसको हमेशा हम भरोसा रख सकते हैं। அதுக்கு மாறாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கும்போது, நம்ம கிறிஸ்துவுல காத்திருக்கும் போது எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை, மகிமையான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அப்படின்றத பவுல் வந்து இந்த கொலோசையர்ல எழுதி நினைவூட்டுகிறார். लेकिन जब यीशु मसीह पर भरोसा रखते हैं तो आने वाले दिनों में हम जो अनदे की एक बहुत बड़ी विरासत हमारे जीवन में परमेश्वर ने रखा है करके पौलुस के द्वारा हमें मिलता है। அதனாலதான் இந்த 1-4 வசனத்திலையும் பவுல் வந்து இந்த காரியங்களை, அதாவது நம்ம வந்து எது மேல நம்பிக்கை வைக்கணும், எந்த காரியங்களை இந்த பூமியில இருக்கும்போது நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. इसलिए पौलुस जो है जब हमें बताता है कि हम किसके पीछे रहना चाहिए, किसके ऊपर ज्यादा भरोसा रखना चाहिए करके लिखते हैं। பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கண்களை வந்து இந்த உலகத்துல எல்லாமே வந்து அழிந்து போகக்கூடியது, எல்லாமே டெம்பரவரி தான். இந்த டெம்பரவரி காரியத்துல நீங்க உங்க கண்களை வைக்காம, அதாவது நித்தியத்துக்கு, எப்பவுமே அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு போறோம், அதுல வந்து நம்முடைய கண்களை நம்ம பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றார். पौलुस बताते हैं कि ये जो संसार है ये तत्काल है हमारे लिए, लेकिन युगानुयुग हमेशा मिलने वाले उस राज्य की ओर हमारा आंखें लगाना है, ना कि इस तत्काल में रहने वाले संसार की ओर करके पौलुस ने समझाते हैं। இந்த பூலோகத்திலே நம்ம வாழும் போது பரலோகத்தை சேர்ந்த மக்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி பவுல் நம்மள அழைக்கிறார். पौलुस हमें बुलाते हैं कि इस पृथ्वी पे जब जीवन बिताते हैं हम स्वर्ग के होकर जीना चाहिए। அதனாலதான் இந்த 4 வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பரிசுத்த வாழ்வுக்கு எப்படி வழியா இருக்குது, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம எப்படி எல்லாம் போகணும் அப்படின்றத இந்த வசனங்கள்ல சொல்லிடுறாரு. हम एक पवित्र मार्ग में कैसे जाना चाहिए करके ये सारे वचन हमें बताती है। நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது முதலாவது என்ன செய்யறோம், நம்ம கிறிஸ்துவோடு
முதல் வசனத்துல சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் நம்ம வந்து மேலானவைகளை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். क्योंकि जब हम मसीह में आ जाते हैं तो हमारा जीवन ऐसे रहता है कि पहला पद बताता है कि जब तुम मसीह के साथ जिलाए गए हो तो स्वर्गीय वस्तुओं की और खोज में रहो। அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. यानी कि परमेश्वर के उस राज्य के विषय पर हमें खोजना चाहिए। குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை நம்முடைய இருதயங்களை கிறிஸ்துவின் மேலேயே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. वो कुल मिलाकर पौलुस ये बताता है कि हमारा हृदय जो है परमेश्वर यीशु मसीह पर बने रहना चाहिए। இந்த உலகத்தையோ உலகத்தினுடைய காரியங்களையோ சொத்துக்களையோ சுகங்களையோ நம்ம நேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. क्योंकि संसार के धन संपत्ति हो गया और ये इस चीज पर ज्यादा हम प्यार नहीं करना चाहिए। உலகத்தை எந்த அளவுக்கு அதிகமா நம்ம நேசிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம தேவனை வந்து குறைவா நம்ம நேசிக்கிறோம். जब हम लोग संसार को जितना हम लोग दूरी बना के रखते हैं उससे ज्यादा परमेश्वर से हम प्यार करना शुरू करेंगे। ஒரே சமயத்துல நம்ம ஆண்டவரையும் உலகத்தையும் நம்ம நேசிப்பது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி மத்தேயில நம்ம வாசிக்கிறோம். मत्ती में हम ये ध्यान कर सकते हैं कि एक ही वक्त में हम दो लोगों को प्यार नहीं कर सकते हैं, परमेश्वर को और संसार को। நீங்க வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நீங்க உலகத்தையும் என்னையும் நீங்க நேசிக்க முடியாது, உலகத்தினுடைய பாராட்டையும் கனத்தையும் அது நேசித்துட்டு என்னையும் நீங்க வந்து நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. क्योंकि मत्ती का 6वां अध्याय का 19 से लेकर 24वां पद तक जाके पढ़िएगा, वहां पर यीशु मसीह कहते हैं कि आप संसार को भी प्यार नहीं कर सकते हैं और मुझको भी प्यार नहीं कर सकते हैं, इनमें से अगर एक को प्यार करेगा एक को आप नफरत करेंगे बोल के बताते हैं। இங்க வந்து நம்ம ஒரு விசுவாசி வந்து ஒரு புதிய நிலையில நம்ம வந்து வரணும். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்களா நம்ம வந்த பிறகு ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து வரோம். एक विश्वासी जो है जब प्रभु यीशु मसीह में आ जाते हैं वो नए सिरे से बन जाना चाहिए। பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு விசுவாசி வந்து ஞானஸ்நானத்துல நம்ம அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறோம். क्योंकि 2:12 कोलोसियों को बताता है कि जब यीशु मसीह में आ जाते हैं तो यीशु मसीह के साथ हम लोग गाड़े जाते हैं। ஞானஸ்நானத்துல நம்ம என்ன பண்றோம்? அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம். பழைய மனுஷன் வந்து சாகும்போது ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம். क्योंकि सारे पुराने बात जो है वो बपतिस्मा के साथ गाड़े जाते हैं और जब उड़ जाते हैं तो नए सामर्थ्य के साथ परमेश्वर के स्वभाव को धरकर हम लोग जग जाते हैं। அப்போ நம்ம பழைய பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்படுது, புதிய மனுஷனா நம்ம ஞானஸ்நானத்துல திரும்பவுமா நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்து எழும்புறோம். அதுதான் ஒரு உண்மையான மனமாற்றத்தின் அர்த்தம். क्योंकि बपतिस्मा में हम लोग सारे हमारे पुराने जीवित को गाड़ देते हैं और एक नया मनुष्य बनकर उड़ जाते हैं। वही एक यीशु मसीह के अंदर आने के बाद रहने वाले एक विश्वासी की जिंदगी है। நம்ம பிறக்கும் போது யாருமே ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம பிறப்பதில்லை. क्योंकि कोई भी यहाँ पर एक बचपन से ही पैदा होते ही मसीही बनकर नहीं पैदा होते हैं। காரணம் என்னன்னா, ஒருவன் கிறிஸ்தவன் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும்? அவனுடைய பாவம் அதாவது நம்ம வந்து சாகணும், பாவத்துக்கு மரிக்கணும். क्योंकि एक मसीह बनने के लिए वो अपने पापों से मरना चाहिए। அதுதான் நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். वही यूहन्ना रचित सुसमाचार का 3रा अध्याय का 3रा पद और 5वां पद में देख सकते हैं। பாவத்துக்கு செத்து நம்ம மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि पाप के लिए मर के हम फिर से नए सिरे से जन्म लेना चाहिए बोल के बताता है। மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட, அதாவது அடக்கம் பண்ணப்படுறோம் இல்லையா தண்ணிக்குள்ள, மறுபடியும் நம்ம ஒரு புதிய ஜீவனோட முடிவில்லாத நித்திய ஜீவனை நம்ம பெறுவோம். मृत्यु के बाद फिर से हम पैदा होना चाहिए, जैसे एक व्यक्ति पैदा होता है उसी ढंग से हम बपतिस्मा में नए सिरे से जन्म लेना चाहिए मरने के बाद। கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்னா, இருள்ல இருந்து ஒளி, அதாவது இருளான வாழ்க்கையில இருந்து ஒளியான வாழ்க்கைக்கு நம்ம வந்துடுறோம்.
यीशु मसीह में आने का मतलब यह है कि हम अंधियारे से उजियाले में आ जाते हैं। சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம மாற்றப்படுறோம். शैतान के राज्य से परमेश्वर के राज्य में हम बदल जाते हैं। அதனால நம்ம வந்து இனி நம்ம பாவத்தினுடைய வல்லமையிலயோ எதிர்கால பயத்திலயோ நம்ம வாழ வேண்டாம். इसलिए हम पाप की दुनिया में हो और कोई भरोसा नहीं रहेगा, ऐसे दुनिया में हम जीना नहीं चाहिए। ஒரு புதிய அடையாளம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, ஒரு புதிய நோக்கத்தையும் நமக்குள்ள உண்டாக்குறாரு. एक नई निशान परमेश्वर ने हमारे जीवन में देते हैं और एक नई उद्देश्य को परमेश्वर हमारे जीवन में देते हैं। பவுலினுடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. पौलुस का जिंदगी हमारे लिए एक उदाहरण है। அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சவுலா இருந்த பவுல வந்து சவுலா இருந்தவரை பவுலா எப்படி ஆண்டவர் மாத்தினாரு அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை நம்ம அதுல படிக்கிறோம். आप प्रेरितों के कामों के वर्णन में जाके पढ़ सकते हैं कि साउल रहने वाला व्यक्ति कैसे पौल बन गया है करके उसके चरित्र में हमें पता चलता है। ஒரு காலத்துல அவர் வந்து கிறிஸ்தவங்களெல்லாம் துன்புறுத்தினார், அவங்களெல்லாம் கொலை பண்றதுக்கு அவர் காரணமா இருந்தார். एक समय में सारे मसीह लोगों को वो मारना चाहते थे, मार कर बहुत सताया करते थे। அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவ அவரு தரிசித்து அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பிறகு அவர் ஒரு பிரசங்கியா மாறிட்டார். கிறிஸ்துவ அறிவிக்கிற ஒரு பிரசங்கியாக அவர் மாறினார். जब यीशु मसीह के साथ मुलाकात होता है, वो एक परमेश्वर के रास्ते में नए सिरे से जन्म लेकर एक अच्छा प्रचारक बन जाते हैं, मसीह का प्रचारक बन जाते हैं। இயேசு கிறிஸ்துவ குறித்து எல்லா இடத்துலயும் அவர் தைரியமா என்ன பண்ணாரு, சாட்சி சொன்னார். यीशु मसीह के बारे में सारे जगह में बहुत ही हिम्मत से वो प्रचार करना शुरू करते हैं। அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்னாரு, நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்றார். क्योंकि गलातियों का 2:20 में बताते हैं कि मैं यीशु मसीह के साथ मर गया हूँ, अभी मैं जी नहीं रहा हूँ लेकिन मसीह मेरे अंदर जी रहा है करके वो सबके सामने बताते हैं। அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம புது வாழ்க்கையா மாறின பிறகு இயேசு கிறிஸ்துவுல பாவத்துக்கு மரித்து நம்ம மறுபடியும் எழுந்த பிறகு நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். इसलिए यीशु मसीह के साथ हम लोग जी उठते हैं, तो यीशु मसीह के लिए एक नए सिरे से जन्म लेकर जीना है करके परमेश्वर भी चाहते हैं। நம்ம வந்து இருந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, இருக்கிற சுபாவமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணம் எல்லாமே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புது சிந்தனையா நம்ம மேலான காரியங்களை நோக்குறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். क्योंकि हम जैसे पुराने जीवित में काल समय बिताते थे उसी ढंग से हमारा जीवन नहीं रहना चाहिए, हम एक नए बनकर नए सिरे से हम लोग तैयार होकर रहना है करके परमेश्वर चाहते हैं। அப்போ நம்ம பவுல் சொன்னது போல நம்முடைய மாம்சம் சிலுவையில அறையப்பட்ட பிறகு நம்ம வந்து ஒரு புது மனுஷியாக நம்ம வாழணும், அனுதினமும் நம்ம சிலுவையில அறையப்படணும், அதான் பழைய சுபாவம் நம்மள காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். क्योंकि परमेश्वर ये चाहते हैं कि, और ये भी यही बताते हैं, जब हम हमारा शरीर को सूली पे डाल दिए हैं और हमारा जीवन को फिर से उसको दोबारा हम नहीं दोहराना चाहिए, हर रोज हम अपने आप को सूली पे चढ़ा कर जीना बहुत जरूरत है। அப்போ நம்ம நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவம் எல்லாமே ஆவிக்குரிய கனிகள் நிறைந்ததா காணப்படணும். क्योंकि जब पवित्र आत्मा हमारा अंदर आ जाता है तो हमारा जीवन जो है आत्मिक फलों में बदल जाता है। ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் மேல சார்ந்து கொண்டவர்களாக நம்ம எடுத்து வைக்கணும். हर एक दिन और हर एक वक्त जो है हम पवित्र आत्मा के साथ झुकना बहुत जरूरत होती है। அவருடைய, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். पवित्र आत्मा के द्वारा ही हम परमेश्वर को प्रिय बच्चे होकर जी सकते हैं। பாருங்க, ஒரு மரத்தை நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, ஒரு மரத்துல பழுத்திருக்கும் ஒரு பழத்தை போல நம்ம இருக்கிறோம். एक हम सब लोग कैसे हैं, एक पेड़ में पका हुआ फल के समान है।
முதல்ல அது எப்படி இருக்கும், ஒரு காயா இருக்கும் மரத்துல. सबसे पहले वो उस पेड़ में एक कच्चा ही रहता है वो फल। அதை யாருமே சாப்பிடுறதுக்கு மனசு வராது. ஐயோ இது காயா இருக்குது, இத கடிக்க முடியாது, இது கடினமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். उस वक्त में उसको कोई भी नहीं खा सकते हैं, ये अभी तक कच्चा है और बहुत कठिन है इसको खाने के लिए, ऐसे सोचते हैं। ஆனா அது வந்து மெல்ல மெல்ல என்ன செய்யுது, மழையினால சூரிய ஒளியினால அது என்ன செய்யுது, பழுக்குது அந்த பழம். और वो क्या करता है, धीरे धीरे बारिश के द्वारा हो, धूप के द्वारा हो, वो पकना शुरू कर देता है। பழுத்த பிறகு அது ஒரு நாள்ல என்ன ஆயிடுது, அது வந்து அப்படியே நல்லா ரொம்ப பழமாயி எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு அதை எல்லாரும் சாப்பிடுறாங்க. तो एक दिन ऐसे बनते बनते वो कच्चा जो है वो पक जाता है। पकने के बाद सभी लोग उसको खाने के लिए तैयार हो जाते हैं, सब लोग पसंद भी करते हैं। அதனால ஒருவேளை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்காக வாழ்ந்து ஒரு பழத்தை போல அவருடைய பார்வையில, ஆண்டவருடைய பார்வையில நம்ம பழமா மாறும்போது தான் அவருக்கு பிரியமான பிள்ளைங்களா நம்ம காணப்படுவோம். तो परमेश्वर की नजर में हम जब पक जाते हैं तब भी हम परमेश्वर के प्रिय बच्चे होकर जी सकते हैं। இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கிருபைய சார்ந்து வாழும்போது தான் இதெல்லாம் நடக்கும். ये हर एक एक रोज जो है परमेश्वर का कृपा को जब हम लोग उसके और झुक जाते हैं तब भी ये सारा चीज हमारे जीवन में बन जाता है। அதனால நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையினால பரிசுத்தமானவர்களாக, பூரணமானவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம மாறி வருகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். इसलिए पवित्र आत्मा के द्वारा हम पवित्र होकर परिपूर्ण होकर बनते जाते हैं। அப்படிதான் பவுலுடைய வாழ்க்கை இருந்தது। वैसे ही पौलुस की जिंदगी था। அதனால ஆவிக்குரிய கனிகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படட்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும்। पवित्र आत्मा का फल हमारे जीवन में दिखना चाहिए, परमेश्वर करके हर रोज हमें जीना चाहिए। அடுத்தது இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்கு வந்து பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்। हम दूसरा पद में ये देखते हैं कि धरती के और नहीं है बल्कि ऊपर के और रहने वाले चीजों को देखते रहिएगा। அதாவது நம்முடைய எண்ணம்லாம் எதை பத்தி இருக்கணும்னா பரலோகத்தை பத்தியே இருக்கணும்। இந்த பூமியில நம்ம வாழ்ந்தா கூட நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம், நான் வந்து இந்த பூமிக்குரியவங்க அல்ல, நான் வந்து பரலோகத்துக்குரிய ஒரு மகன் மகள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இந்த உலகத்துல வாழணும்। इसलिए हमारे जीवन में हम सब लोग मिलके क्या करना है, हम इस धरती के नहीं है, पृथ्वी के नहीं है, बल्कि हम स्वर्ग के हैं बोलकर हर रोज स्वर्ग की ओर लगे होकर हमारा मनों को तैयार करना और उसके ओर जीना बहुत जरूरत है। அப்படிதான் ஆபிரகாம் வந்து வாழ்ந்தாரு। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவரை பத்தி நம்ம படிக்கிறோம்। यही प्रकार का जिंदगी को अब्राहम ने अपने जीवन का काल में बिताए। इब्रानियों का 11वां अध्याय का 10वां पद में आप देख सकते हो। ஆபிரகாம் ஆண்டவர் வந்து சொந்த நாட்டை விட்டு அறியாத ஒரு தேசத்துக்கு போக சொன்னாரு। अब्राहम को परमेश्वर ने कहा जो अनजान का देश है उस देश में तुम चले जाओ। ஆனா அவரும் கீழ்ப்படிந்து போறாரு। ஆனா அந்த வாக்களித்த தேசத்தை வந்து ஆபிரகாம் சுதந்திரிக்கல। वो भी आज्ञाकारी होकर चला जाता है, लेकिन परमेश्वर ने बताया उस देश को अभी तक हासिल नहीं किया। அவர் அந்த வாக்குத்தத்த தேசத்துல கூட ஒரு பரதேசிய போல, அந்நியனை போலவே அவர் வாழ்ந்தார்। उस वाचा का देश में जब अब्राहम ने पहुंच गए, वहां पर भी वो एक परदेशी के अनुसार अपने जीवन काल को बिताए। அந்த தேசத்தை அவருடைய சந்ததிக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தினால அவரு அறிந்திருந்தார்। वो विश्वास करते थे कि वो देश को मेरा आने वाला पीढ़ी को दे देते हैं परमेश्वर बोल के। 400 வருஷத்துக்கு பிறகு ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய யூதர்கள் வந்து அந்த தேசத்தை அவங்க வந்து சுதந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல। हम बाइबल में ध्यान कर सकते हैं कि 400 साल के बाद यहूदी लोग आकर उस देश को कनान देश को हासिल कर लेते हैं। அவருக்கு வந்து ஆபிரகாம் எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரு சொந்த வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்திருந்தான்। अब्राहम के जीवन को देखिएगा, वो अपना खुद का घर को और अपने खुद के लोगों को छोड़कर आ चुके थे। ஒரு புதிய தேசத்துக்கு அவன் வந்தான்। एक नया देश को उन्होंने आए, ஆனா அந்த தேசம் வந்து அவனுக்கு சொந்தமா கொடுக்கப்படல। लेकिन वो देश उसके लिए
खुद के लिए नहीं दिया गया। அப்போ ஆபிரகாம் வந்து தேவனை நோக்கி முறுமுறுக்கல. लेकिन अब्राहम परमेश्वर को देकर नहीं कुड़कुड़ाया। என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், இந்த உலகத்துல தனக்கென்று ஒரு சொந்த நாட்டை அவர் தேடல. அவர் என்ன பண்ணாரு, அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு, அதாவது ஒரு நாளும் அழியாத ஒரு நிரந்தரமான நகரத்துக்கு, பரம நகரத்துக்கு காத்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். हम इसलिए वो नहीं कुड़कुड़ाया क्योंकि वो जानते थे कि ये जो संसार की जिंदगी है ये तत्काल है, मैं यहाँ पर परदेशी हूँ। वो ऐसे जगह की ओर नजर लगाए थे जो हमेशा के लिए बना के रखता है, इसलिए यहाँ पर डेरे में जीवन बिताए और आने वाले युगानुयुग रहने वाले स्वर्ग के ऊपर उसका बहुत बड़ा आशा था। அதே போல மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அதே அதே அதிகாரத்துல 24ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மோசேயுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அவர் வந்து எகிப்துல எவ்வளவு பொக்கிஷம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, எகிப்தின் பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். उतना ही नहीं है, आप इब्रानियों 11वां अध्याय में और पढ़ते हैं तो मूसा के बारे में भी यही जिक्र किया गया है। मूसा भी वो उस राजा के भवन में बहुत अच्छा विद्याभ्यास किया था, बहुत सारे धन दौलत था, वो सारा चीज को परमेश्वर के लिए त्याग दिया और कहा कि मैं खुशी से जीवन बिताने से अच्छा है कि परमेश्वर लोगों के साथ मैं कष्ट बिताऊं। இந்த மாதிரி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யாருமே இந்த பூமியை வந்து அவங்க நேசிக்கல. ஒருவேளை பூமியில இருக்க பொருள்லாம் நமக்கு தேவைதான், அனுபவிக்கணும் அவ்வளவுதான். ஆனா அது மேல நம்முடைய நம்பிக்கையோ நம்முடைய ஆசையோ நம்ம வைக்க கூடாது। इसीलिए आप बहुत सारे लोगों को देख सकते हैं कि वो सब लोग ऐसे ही जीवन बिताए हैं, क्योंकि संसार का जीवन हमारे लिए जरूरत है और इसको हम अनुभव करना चाहिए, लेकिन संसार के लिए ही नहीं जीना चाहिए। हमारा नजर, हमारा जो आंखें जो है हमेशा परमेश्वर की ओर और स्वर्ग की ओर लगे रहना चाहिए। இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிப்போம், நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது எது மேல நம்ம அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறோம், யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோம், உண்மையில நம்ம எதை வந்து அதிகமா தேடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம்। हम हमारे जीवन में एक बार बैठ के क्या करेंगे, सोचेंगे कि हम किसको ज्यादा प्यार करते हैं, किससे हमारा ज्यादा लगावट है। நம்ம பரலோகத்தை மனசுல கொண்டு வாழும்போது இந்த பூமியில நம்ம கர்த்தருக்காக செய்யற ஒவ்வொரு சிறிய செயல்கள் கூட நமக்கு பரலோகத்துல ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வரும்। क्योंकि स्वर्ग के लिए हम लोग जब जीते हैं तो हमारा हर एक एक कदम जो है स्वर्ग में बहुत बड़ी आशीष हमारे लिए प्राप्त हो सकती है। அடுத்தது நம்ம பாக்குறோம், பரலோகத்தை பார்த்தோம், இப்ப அடுத்தது நம்முடைய கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்க கூடாது, நம்முடைய கவனம் வந்து பரலோகத்தினுடைய காரியத்தை ஏன் நோக்கி இருக்கணும், வேதம் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல, ஆண்டவர் ஊழியம் செய்யறதுல, இதுவே நம்முடைய கவனம் இந்த உலகத்துல வாழும் போது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு। और उतना ही नहीं, हमारे ध्यान भी क्या करना है, स्वर्ग की ओर रहना चाहिए। परमेश्वर के प्रार्थना के साथ हो, परमेश्वर का वचन को ध्यान करने के साथ हो और परमेश्वर की सेवकाई करने में हो, पूरा हमारा ध्यान इसी में केंद्रित रहना है, ना कि संसार में। அதான் நம்ம பாக்குறோம், ஸ்தேவானை பத்தி பார்க்கும்போது அவர் வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர் ரத்த சாட்சியா வந்து மரிக்கிறாரு। மரிக்கும் போது அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறாரு, அவர் எழுந்து என்ன பண்றாரு, அவர் எழுந்து நின்று என்ன வரவேற்கிறத நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம்। क्योंकि स्टेफनुस भी यही बताते हैं कि जब मैं ऐसे परिस्थिति में था तो परमेश्वर के राज्य को देख रहा है, वहां पर परमेश्वर को वो खुद देखते हैं। இது வந்து நீங்க எங்க படிக்கலாம்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56ல நீங்க வாசிக்கலாம்। அது इस घटना को आप प्रेतों के कामों का वर्णन 7वां अध्याय का 55 से लेकर 56वां पद तक आप पढ़ सकते हो। அப்புறம் நம்ம பவுல பத்தி கூட வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், அவரு கூட என்ன சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல வந்து இது கொஞ்ச நாள் 17-18ல நம்ம வந்து காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே நமக்கு நோக்கி இருக்கிற நமக்கு இது வந்து சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் नित्य गण महिमे நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு। वहां पर ऐसे बताता है कि कुरिन्थियों का दूसरा पत्री 4 अध्याय का 17 से लेकर 18 पद तक पौलुस बताता है कि क्योंकि हमारा
पल भर का हल्का सा क्लेश हमारे लिए बहुत ही महत्वपूर्ण और अनंत महिमा उत्पन्न करता जाता है। அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். और पौलुस ये भी बताता है कि कोलोसियों का 3 अध्याय का 3 पद में, क्योंकि तुम तो मर गए और तुम्हारा जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा हुआ है। நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்பொழுதும் மறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த வசனத்துல. क्योंकि हमारा जीवन जो हमेशा परमेश्वर में छिपा हुआ होना चाहिए। இப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற ஊழியங்கள், நம்ம செய்யற ஜபங்கள், நம்ம ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், இத பத்திலாம் ஒருவேளை நம்மள பாராட்டாம இருக்கலாம், மக்கள் பாராட்டாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டார் நம்மள பாராட்டாம இருக்கலாம். ஆனா கிறிஸ்து நம் தோன்றும் போது அவருடைய மகிமையில நம்ம வந்து ஆண்டவர் நம்மள பாராட்டுவார். देखिएगा, हमारा काम में अगर लोग हमें तारीफ नहीं करते होंगे, हमारे घर के लोग हमें तारीफ नहीं करते होंगे, जब हम परमेश्वर में बने रहते हैं तो परमेश्वर हमें आने वाले दिनों में तारीफ करते हैं। யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் வந்து ஜெயில்ல பல ஆண்டுகள் என்ன பண்ணாரு, மறைந்திருந்தாரு. அதாவது எகிப்துக்கு அதிபதியா மாறுறதுக்கு முன்பதாக. यूसुफ के जीवन को देखिएगा, वो मिस्र देश के एक मंत्री बनने से पहले ही बहुत दिन तक क्या करते रहे, वो बंदी गृह में रहा करते थे। கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்து அந்த சிறைச்சாலையில பொறுமையா எல்லாத்தையும் சகித்தார். मसीह में वो छिपा होने की वजह से ही वो आने वाला हर क्लेश को सह लिया। ஆண்டவர் ஒரு நாள்ல எல்லாருக்கும் முன்பதாக அவரை உயர்த்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். परमेश्वर ने एक दिन सबके सामने उसको ऊंचे पद में खड़ा किया करके हम देखते हैं। இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை கூட பாருங்க, அவர் 30 ஆண்டு அப்படியே மறைந்திருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்து மறைந்திருந்தார். 30 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து எல்லா ஜனங்களுக்கும் அவர் வந்து அற்புதம் செய்தார், நிறைய காரியங்களை அவர் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். यीशु मसीह का जीवन को भी देखिएगा, 30 साल तक यीशु मसीह ने घर पे ही अपने माता पिता के अधीन होकर छिपे रहे और 30 साल के बाद बाहर आए, अद्भुत काम किए, सुसमाचार सब करने लगे। நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட ஒருவேளை நம்ம கவனிக்கப்படாம வந்து ஒருவேளை நம்ம நினைச்சு, ஐயோ நான் வந்து கவனிக்கப்படாம இருக்கிறேனே, பாராட்டப்படாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம். क्योंकि हमारा जीवन में भी हम कभी कभी उदास हो जाते हैं कि अरे यार, कोई भी मुझे मेरा काम के लिए तारीफ नहीं करते हैं, बड़ाई नहीं करते हैं, ऐसे हम लोग उदास हो सकते होंगे। ஆனா ஒரு நாளும் நம்ம வந்து ஆண்டவரால மறக்கப்படுவதில்லை. ஒரு நாள் ஆண்டவர் நம்மள எல்லா காரியங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். लेकिन कभी भी परमेश्वर के नजर में हम एक दिन भी नहीं भूला जाएंगे। परमेश्वर हमेशा हमें याद रखते हैं। இன்னைக்கு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை வந்து ஐடாஸ் கடர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு உடைய டிவோஷன்ல. आज हम लोग एक डिवोशन में आइडा सोफिया स्कडार करके एक बहन है, उनके बारे में देखते हैं। அவங்களுக்கு வந்து முதல்ல ஊழியம் செய்ய விருப்பமே இல்லை. उनको सबसे पहले सेवा करने का कोई प्रकार का आशा नहीं था। ஆனா இங்க இந்தியால வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து ஒரு டாக்டர் இல்லாம அந்த காலத்துல அவங்க மரித்து நிறைய பேர் மரித்தாங்க. सही से डॉक्टर्स नहीं रहने के कारण भारत देश में उन दिनों में बहुत सारे लोग मर चुके थे। அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் போய் அவங்க படித்து மறுபடியும் திரும்பி வந்து இந்தியால சிஎம்சி, அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி தொடங்கி அந்த ஊழியத்தை அவங்க செய்து வந்தாங்க. और वो क्या कर दिए, जाके पढ़ाई करके सीएमसी हॉस्पिटल है, क्रिश्चियन मेडिकल कॉलेज करके उसको उन्होंने स्थापन किया। அது இன்றைக்கும் கூட வேலூர்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜனங்க அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். आज भी देखिएगा, भारत देश में बहुत सारे लोग वहां पर आशीषित पा रहे हैं। அதன் மூலமா அவங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவங்க வந்து மக்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. उसी के वजह से ही बहुत सारे लोग जो है आत्मिक रीति से हो, शारीरिक रीति से हो, वो आशीष पा रहे हैं। இன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்கவே மறக்காது எப்பவுமே. அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது ஒருவேளை வெளியே பாக்குறதுக்கு நான் மருத்துவமனை கட்டின மாதிரி இருக்கும், ஆனா நான் மருத்துவமனையை கட்டல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
उनका एक बात जो है मुझे बार बार याद आता है। उन्होंने ये कहा था कि मैंने यहाँ पर एक अस्पताल नहीं बनाया, लेकिन परमेश्वर का राज्य को मैंने बनाया। दुनिया की नजर में तो एक हॉस्पिटल है, लेकिन मेरे नजर में एक परमेश्वर का एक राज्य है। நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்ம வந்து ஒரு வேளை ஊழியம் செய்யலாம், குடும்பத்தை நடத்தலாம், எந்த காரியம் செய்தாலும் நம்ம வந்து அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். हमारे जीवन में भी हमेशा ये चीज को सीखना और सिखाना जरूरत है। हम हमेशा परमेश्वर का राज्य को बनाना चाहिए। அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தற்காலிக, அதாவது டெம்பரவரி காரியங்கள் மேல நம்ம ஆசை வைக்காம பரலோகத்துக்குரிய காரியங்கள் ஆசை வைப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. हम लोग तत्काल की जिंदगी पे ध्यान ना लगाएं, बल्कि हमेशा मिलने वाले उस स्वर्ग की ओर हमारा नजर आंखें उठाएंगे। परमेश्वर आप सभी को आशीष करें। ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி हम முடிச்சு. प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா. அந்த ஐடாஸ் கடரை போல கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யங்களை நாங்க கட்டல ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை நாங்க கட்டல. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, கட்டுகிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த பூலோகத்துல நாங்க வாழ்ந்தாலும் இந்த பூலோக ஆண்டவரே செல்வத்து மேலையும் ஆண்டவரே பணத்தின் மேலையும் பொருள் மேலையும் நாங்க ஆசை வைக்காதபடி, நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே பரலோகத்துக்குரிய காரியங்கள்ல நாங்க நம்பிக்கை வைக்க, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே அவர்களோடு கூட சேர்ந்தவர்களையும் நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். தொடர்ந்து நீர் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.